கோவையில் அந்த விமான நிலையத்துக்கு பின்புறம் தன்னுடைய ஆண் நண்பரோட நைட்டு 11 மணிக்கு காரில் உட்காந்துட்டு பேசிட்டு இருந்திருக்காங்க. 3 பேருமே மது வாங்கிட்டு போய் வீட்டில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு அவர் பைக்கை திருடிக்கிட்டு அந்த பைக்கில் போய் தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. 300 கேமராக்களுடைய பதிவுகளை ஆய்வு செஞ்ச பிறகு இந்த 3 பேர் தான் குற்றவாளிகள் அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அந்த 3 பேரை போலீஸ் பிடிக்க போயிருக்காங்க. போகும்போது 11 மணிக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் நண்பரும் யோசிச்சிருக்கலாம். எதுக்கு அந்த மாதிரி இடங்களுக்கு போகணும்? முதல்ல குற்றவாளிகள் 3 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேல நிறைய வழக்குகளும் பெண்டிங்ல இருக்கு அப்படின்ற தகவலும் வருது. அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் கூட அடங்கவே இல்லை. அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் ஒரு அரங்கேறுது அப்படின்னு சொன்னா அப்போ பயம் இல்லைன்னு தானே தோணுது. திமிர் பிடிச்சி போய் தான் இந்த மாதிரி குற்றங்களை செய்யறது. மது குடிச்சா கூட பாத்தீங்க அப்படின்னா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாதா? தெரியும். மது குடிச்சிட்டு திமிர் பிடிச்சி போய் இந்த மாதிரி தவறுகளில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொன்னா சட்டம் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்காது. அந்த பொண்ணை அங்கிருந்து அப்படி தூக்கிட்டு போய் உங்களுக்கு என்ன ஒரு 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 வெறி மிருகத்தனமான ஒரு செயல் இல்லை. பெண்கள் என்ன அப்போ காம பொருளா இல்ல கவர்ச்சிக்கு உண்டான ஒரு பொருளா இல்ல சதையினால் மூடப்பட்டிருக்கிற ஒரு சதை பிண்டமா? அவங்க பெண் பிள்ளைகள் பார்த்தவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வயிற்று நெருப்பு கட்டிட்டா அலைய முடியும். இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு வாழ்நாள் முழுக்க சிறை கொடுக்கலாம். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு கோர சம்பவம் தமிழ்நாட்டில் அரங்கேறிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கோவையில் ஒரு பெண்ணை 3 பேர் கொண்ட அந்த கும்பல் கற்பழித்து பாதி உசுரோட அந்த பெண்ணை மீட்டிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது பெண்களுக்கு அதிகமான குற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையவே நடந்துட்டு வருதுன்னு தான் சொல்ல முடியும். கோவையில் அந்த விமான நிலையத்துக்கு பின்புறம் தன்னுடைய ஆண் நண்பரோட நைட்டு 11 மணிக்கு காரில் உட்காந்துட்டு பேசிட்டு இருந்திருக்காங்க. பேசிட்டு இருக்கிற சமயத்தில் குடிச்சிட்டு ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. வந்துட்டு இந்த காரில் யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கார் கண்ணாடியை உடைச்சி அதுக்கப்புறம் அந்த ஆண் நண்பரை கத்தியாலையோ இதில் அடித்து அவரை மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை 3 பேருமே தூக்கிட்டு போயிருக்காங்க. கார் இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தனியாக இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் 3 பேருமே பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க அப்படின்ற தகவல் தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஸோ இந்தியாவே உழுக்கிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளான ஒரு சம்பவம் இது. அந்த 3 பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தகவல்கள் வருது. இன்னொருத்தர் அவருடைய உறவினர் அப்படின்றது தெரிய வருது. இந்த 3 பேருமே ஒரு வீட்டில் அதாவது மது வாங்கிட்டு போய் வீட்டில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு அவர் பைக்கை திருடிக்கிட்டு அந்த பைக்கில் போய் தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. பைக்கை திருடிட்டு வந்திருக்காங்க. வேற ஒரு இடத்துல வேற ஒரு இடத்துல இருந்த ஒரு பைக்கையும் திருடிக்கிட்டு அந்த பைக்கில் போய் இந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போயிருக்காங்க. ஸோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போகும்போது இந்த காரில் இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது அந்த ஆண் நண்பரை தாக்கிட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த ஆண் நண்பர் மயக்கம் போட்டு விழுந்துட்டு அதுக்கப்புறம் சுயநினைவு வந்த பிறகு போலீஸ்க்கு தகவல் சொல்லியிருக்காங்க. போலீஸும் ஸ்பாட்டுக்கு போய் தேடி இருக்காங்க. அதுக்கப்புறம் தேடிட்டு போகும்போது 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மதில் சுவருக்கு பக்கத்தில் ஒரு பெண் இந்த இருந்தது பார்த்து அந்த பொண்ணை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அங்கே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் போலீஸ் தன்னுடைய விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கு. துரிதப்படுத்தி 300 கேமராக்களை ஆய்வு செஞ்சுருக்காங்க. 300 கேமராக்களுடைய பதிவுகளை ஆய்வு செஞ்ச பிறகு அதனுடைய இந்த 3 பேர் தான் குற்றவாளிகள் அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அந்த 3 பேரை போலீஸ் பிடிக்க போயிருக்காங்க. போகும்போது ஒரு கோயில் அம்மன் கோயில்
அருகில் வந்து இவங்க இருந்ததாக வந்து சொல்லப்படுது. அப்போ போலீஸ் வந்து இவங்களை வந்து பிடிக்க போகும்போது தலைமை காவலரை வந்து அரிவாளால் வந்து வெட்டியிருக்காங்க. அரிவாளால் வெட்டின பிறகு போலீஸ் வந்து வேற வழி இல்லாமல் வந்து சுட்டிருக்காங்க. அந்த 3 பேரையும் சுட்டு பிடிச்சிருக்காங்க. வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க. அந்த 3 பேருக்குமே வந்து முட்டியில் வந்து குண்டு வந்து பாஞ்சிருக்கு. அதாவது 5 புல்லட் வந்து பாஞ்சிருக்கு அந்த மாதிரி தகவல் வந்துச்சு. ஸோ அது புல்லட்கள் வந்து பாஞ்சிருக்கு. அவங்கள வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணி இப்போ வந்து விசாரணையில் வந்து இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது, அதாவது பெண்கள் வந்து இன்னும் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகமாயிட்டு தான் வருது. இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து செய்கிறவங்களை வந்து கடுமையாக தண்டிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி குற்றங்கள் வந்து நடக்காமல் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து ஒன்று இருக்கு. அதாவது ஆண் நண்பரோட இந்த மாதிரி தனி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு வந்து போறது அப்படின்றத வந்து இந்த மாதிரி விஷயம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல, அதுவும் இரவு 11 மணிக்கு 11 மணிக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு ஒரு பொண்ணை வந்து கூட்டிட்டு போறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் நண்பரும் வந்து யோசிச்சிருக்கலாம். இல்லை அந்த பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நம்ம வந்து இருக்கோமே, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கலாம். அதாவது இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்கணும். எதுக்கு வந்து அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து போகணும்? முதல்ல பல விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜாக்கிரதையா இருந்தாலே பல குற்றங்கள் வந்து தடுக்கப்படலாம். அதாவது இந்த மாதிரி தனியாக ஆள் நடமாட்டம் இல்லாத பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து தாக்கும்போது என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கதவு இருக்கு. அந்த சத்தம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேட்கல. ஏன்னா ஆள் நடமாட்டம் இல்லை அப்படின்னா காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துனா கூட யார் காதல் வந்து விடும்? யார் அந்த வீடியோல பார்த்துருப்பாது ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கு ஏர்போர்ட் பின்னாடி, யார் வந்து காப்பாற்றுவாங்க? அதாவது நம்ம கத்தலாம் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நம்ம போய் கத்தனா எப்படி வந்து மற்றவங்க வந்து காப்பாற்றுவாங்க? அந்த மாதிரி விஷயம், அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறது வந்து ஃபர்ஸ்ட் தவிர்க்கணும். தவிர்த்தோம் அப்படின்னா பாதி பிரச்சனைகளை நம்மளே வந்து தவிர்த்துக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, அந்த மாதிரி ஏதாவது சரி போயிட்டு அந்த மாதிரி இடத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து போயிட்டாங்க, ஒரு பிரச்சனை வந்து வருது. இந்த மாதிரி குடிகாரங்க இல்லை வந்து ஒரு காம வெறுப்பிடிச்ச மிருகங்கள் வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணால் காவல்துறையினுடைய செயலிகள்லாம் இருக்கு, ஆப்பெல்லாம் இருக்கு. அந்த ஆப் மூலியமாக கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொட்டாலே போதும், அந்த பட்டனை ஷேக் பண்ணாலே வந்து அந்த ஒரு பட்டனை வந்து அழுத்திட்டா கூட காவல்துறைக்கு வந்து புகாரை வந்து போயிடும். அதே மாதிரி அந்த ஆப்பை அந்த ஃபோனை வந்து 3 தடவை ஷேக் பண்ணால் கூட காவல் நிலையத்துக்கு வந்து புகார் போயிடும். ஸோ இமீடியட்டாக வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து போன உடனே கண்ட்ரோல் ரூமில் இருந்து தகவல்கள் சொல்லி போலீஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகாத காப்பாற்றலாம். ஸோ இந்த மாதிரி முன்னேற்பாடுகள் முன்னெச்சரிக்கைகள் எல்லாமே வந்து பெண்கள் வந்து பயன்படுத்தணும். தன்னுடைய பாதுகாப்புக்காக வந்து இந்த மாதிரி போலீஸ் காவல்துறையினுடைய ஆப்புகள் வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவு நம்மளுடைய ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி முன்னேற்பாடுகளும் வந்து பார்த்துக்கலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குற்றவாளிகள் 3 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேலே வந்து நிறைய வழக்குகளும் வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படின்ற தகவலும் வந்து வருது. ஏற்கனவே அவங்க மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொலை, இந்த மாதிரி வழிப்பறி, கொள்ளை அடிக்கிறது, இந்த மாதிரி பைக்கை திருடுறது, இந்த மாதிரி விஷயம் குற்ற வழக்குகள் வந்து அவங்க மேல வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிஷனர் சொல்லியிருக்காரு. இப்போ ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெயிலில் தான் வந்து வெளியில் வந்திருக்காங்க அப்படின்ற விஷயமும் வந்து சரி. வெயிலில் வந்து பிறகு கூட அவங்களுடைய எண்ணம் வந்து மாறலை பாருங்க. அந்த பயம்ன்றது இன்னும் வரவே, அந்த பயம் அல்ல, அந்த நம்ம இன்னொருத்தருக்கு வந்து நம்ம பாதகம் செய்கிறோமே, இன்னொருத்தருக்கு வந்து நம்ம குற்றம் செய்கிறோமே, இன்னொருத்தர் நம்ம துன்புறுத்துமே அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த குற்றவாளிக்கு வரல பாருங்க. ஒரு தடவை தப்பு செய்கிறாங்க, 2 தடவை தப்பு செய்கிறாங்க, 3ஆவது தடவை வந்து தப்பு செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயம் இல்லாமல் வந்து போகுதே தவிர கடுமையான தண்டனைகள் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. இந்த தப்பு செஞ்சுட்டோம் இனிமே வந்து நமக்கு வந்து கடுமையான தண்டனைகள் இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் வந்தது அப்படின்னா இந்த மாதிரி குற்றங்கள் ஈடுபடுறது வந்து செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி காலை பசங்க, இந்த மாதிரி வந்து குடிகாரங்க வந்து பண்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பொண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த பையனும் பாதிக்கப்பட்டிருக்கான்.
அவங்க வந்து அந்த பாதிப்புல இருந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு அந்த பொண்ணு வந்து வெளியில வர்றது, மீண்டு வர முடியாது. மீண்டு வர்றதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம், மென்டலி வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து போலீஸ் வந்து டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்டு வராங்க, ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு வரதா தகவல்கள் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி குற்றவாளிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழக்குகள் வந்து போட்டால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான தண்டனைகள் வந்து கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் கூட அடங்கவே இல்லை. அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் வந்து ஒரு அரங்கேறுது அப்படின்னு சொன்னா அப்போ வந்து பயம் இல்லைன்னு தானே தோணுது. குற்றவாளிக்கு வந்து தண்டனை வந்து அதிகமாக கொடுத்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் தப்பு பண்ண மாட்டான். அந்த பயம் அப்படின்னு சொல்றீங்க, இது வந்து பயம் இல்லாதால நடந்ததுன்னு நினைக்கலாமா, இல்ல அந்த குடிபோதையில நம்ம என்ன பண்றோம்னு தெரியாம அந்த பண்ணதுன்னு நினைக்கலாமா சார்? இல்ல, இது மதுவும் இருக்கு. மது குடிச்சதும் வந்து ஒரு இடத்துல வந்து பிரச்சனைகள். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மது குடிச்சிட்டா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் வந்து இருக்கா, தப்பு பண்ணலாமா பண்ண வேண்டாமான்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து தெரியாதா? தெரியும். நிறைய பேர் வந்து மது குடிக்கிறாங்க, குடிச்சாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செய்யறது வந்து தப்பு இருக்கா இல்ல, நம்ம செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு தெரியும். திமிர் பிடிச்சி போய் தான் இந்த மாதிரி குற்றங்களை வந்து செய்யறது. மது குடிச்சா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாதா? தெரியும். மது குடிச்சிட்டு வந்து திமிர் பிடிச்சி போய் இந்த மாதிரி தவறுகளில் வந்து ஈடுபட்டாங்க அப்படின்னு சொன்னால் சட்டம் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து சும்மா இருக்காது இல்லையா? சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். இப்போ காவல்துறை வந்து 3 பேரை வந்து சுட்டுதான் வந்து பிடிச்சிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து இதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த பொண்ணு வந்து குணமாயின பிறகு இவங்க தான் குற்றவாளிகளா அப்படின்றது ஐடென்டிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஐடென்டிஃபிகேஷன் பண்ண பிறகு வந்து ஒரு நிரூபணமான பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து கடுமையான தண்டனைகள் வந்து இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதலமைச்சர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த கேஸை வந்து 1 மாதத்துக்குள்ள வந்து சார்ஜ் ஷீட் வந்து நாங்கள் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்றது வந்து அவர் தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சீக்கிரமான விசாரணை வந்து நடந்து குற்றவாளிகளுக்கு வந்து உடனடியாக தண்டனை கிடைக்கும் சொன்னா அடுத்து வந்து பண்றோம், அடுத்து உனக்கு வந்து பண்ணக்கூடாது. இந்த மாதிரி குற்றங்கள் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இனிமே வந்து நடக்கக்கூடாது. அதை வந்து முளையிலேயே கிள்ளி எறியணும். நம்ம இது ஒவ்வொரு குற்றத்தை வந்து நம்ம பண்ணிட்டே வர்றவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டனைகள்லேருந்து தளர்வு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி குற்றங்கள் நடந்துட்டு தான் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் போட்டு உள்ளே போட்டு ஜெயிலில் வச்சதான் அவங்களுக்கு வந்து அடுத்து புத்தி வரும். இதில் நம்ம இரு தரப்பு மேலேயுமே தப்பு சொல்லலாம்ல சார். அந்த பெண் வந்து அந்த ராத்திரியில் 11 மணிக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவில் போனதும் தப்பு, இவங்க குடிபோதையிலையும் அந்த பயம் இல்லாமல் இந்த ஒரு பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணதும் தப்பு தானே சார்? இதில் இல்லை, அது வந்து அவங்க வந்து முன்னெச்சரிக்கையோடு இருந்திருக்கலாம். ஆண் நண்பரோட அந்த கல்லூரி மாணவி வந்து அங்கே வந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு யோசிச்சிருக்கணும். 2 பேருமே, அந்த பெண்ணும் யோசிச்சிருக்கணும், அந்த பையனும் யோசிச்சிருக்கணும். என்னடா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு நம்ம வந்து போகிறோமே அப்படின்றத வச்சுக்கணும். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் யார் காப்பாற்றுவாங்க? நமக்கு காப்பாற்றணும்னு சொல்லி கத்தனா கூட யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது தப்பு இல்லை. அதுவும் நைட்டு அந்த நேரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு அவங்க வந்து முடிவு பண்ணிருக்கலாம். இது வந்து பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு போகிறது யாராக இருந்தாலும் வந்து தவிர்த்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராது. ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குற்றவாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குற்றம் செஞ்சிருக்காங்க, குற்ற வழக்குகள் தொடர்புடையவர்களாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குற்ற வழக்குகளில் வந்து தொடர்பு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனிதாபிமானம் அப்படின்றது வந்து இல்லாதனால தான் வந்து இவ்வளோ பெரிய குற்றங்கள் வந்து செஞ்சுருக்காங்க. அது ஒரு பக்கம் வந்து மதுவினுடைய போதை, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமம், வெறி. இவன் வந்து மிருகம் வந்து சொல்லணும். இந்த மாதிரி மிருகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பாருங்க, அந்த இடத்துல இருந்து 1.5 கிலோமீட்டர் வந்து அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது மிருகங்கள் தான் வந்து இந்த மாதிரி. அதாவது ஏஜ்மே சொல்லியிருக்காங்க, 2 பசங்களுக்கு 25 வயசுக்குள்ளேயும் ஒருத்தருக்கு வந்து 30 வயசு தாண்டி. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மிருகங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இழுத்துட்டு போகும். மிருகங்களே இவங்களை வந்து சொல்லலாம். நம்ம 1.5 கிலோமீட்டர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன வந்து அவங்களுக்கு யோசிக்கணும். நம்ம பயம் இல்லை, மிருகத்தனம் தானே இது.
போலீஸ் வந்து பாருங்க இப்போ சுட்டு வந்து பிடிச்சிங்க, அது போலீஸ் வந்து பிடிக்க போறாங்க அப்படின்னு சொன்னா திருப்பி அவங்களையே வந்து கத்தி எடுத்து வெட்டினா வந்து இது எப்படி அவங்க வந்து அவங்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தன்னுடைய கடமையை வந்து அவங்க வந்து செய்கிறாங்க. இது சுட்டு பிடித்ததை வந்து எல்லாருமே இப்போ ரொம்பவே பாராட்டிட்டு வராங்கன்னே நம்ம சொல்லலாம். சரியான தண்டனை கொடுத்துருக்காங்க, அப்படியே அதை இன்னும் சுட்டிருக்க கூடாதா அப்படின்னே சொல்றாங்க எல்லாருமே. இல்லை இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல தரப்பு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டத்திற்கு உட்பட்டு தான் வந்து யாராக இருந்தாலும் வந்து தற்காப்புக்காக சுட்டது இது. அதான் சட்டத்திற்கு உட்பட்டு தான் ஒரு செயலில் வந்து ஈடுபடும். சட்டத்தை மதிக்கிறவங்க காவல்துறையும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தை மதிக்கக்கூடிய ஆட்கள் தான். ஸோ அதனால தான் அவங்க சுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட நடவடிக்கைகள் வந்து அவங்க எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு உண்டான தண்டனையை வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. இப்போ அரசு வந்து இப்போ வந்து சொல்லியிருக்கு இந்த குற்றவாளிக்கு வந்து சீக்கிரமாக வந்து தண்டனை வந்து வாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம். இது வந்து இந்த மாதிரி வழக்குகளுக்கெல்லாம் நான் எந்த மாதிரியான தண்டனை கொடுத்தா இதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஒன்று லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டு, இல்லைன்னா வந்து மரண தண்டனை தான். இது அரிதிலும் அரிதான குற்றங்கள் இது. எந்த அளவுக்கு வந்து பாருங்க, ஒரு இடத்துல இருந்து ஒரு பையனை அடிச்சு போட்டு அந்த பொண்ணை வந்து அங்கிருந்து வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. தூக்கிட்டு போய் 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் தூக்கிட்டு போயிருக்காங்கன்னா அப்படி என்ன இது உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இது வந்து அங்க அக்கத்துல ஆட்கள் இருந்தாங்கன்னா அப்பவே பிடிச்சி உதைச்சிருப்பாங்க. என்னடா ஒரு பொண்ணை வந்து தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பக்கத்துல ஆட்கள் இல்லாதனால அந்த 3 குற்றவாளிகள் வந்து தப்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா கண்டிப்பாக அடிச்சு அந்த பொண்ணை வந்து காப்பாற்றிருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த பொண்ணை வந்து அங்கிருந்து அப்படி தூக்கிட்டு போய் உங்களுக்கு என்ன ஒரு ஒரு வெறி மிருகத்தனமான ஒரு செயல் இல்லை. இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க சிறை கொடுக்கலாம். வாழ்நாள் முழுக்க சிறை இல்லைன்னா மரண தண்டனை. அப்படி கடுமையான தண்டனைகள் வந்து கொடுத்தா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி குற்றங்கள் வந்து நடக்காது, தடுக்க முடியும். அதாவது வந்து இன்னைக்கு வந்து இந்த குற்றம் வந்து பார்த்தா பெண்கள் என்ன அப்போ வந்து காம பொருளா, இல்லை கவர்ச்சிக்கு உண்டான ஒரு பொருளா, இல்லை சதையினால் மூடப்பட்டிருக்கிற ஒரு சதை பிண்டமா? அவங்க ஒரு பெண்ணை வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாயாகவும் இல்லை பூமிக்கே வந்து எல்லாமே வந்து பேர் வச்சிருக்காங்க. நம்ம ஆனந்த தேவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெண் தெய்வங்கள் தான் வந்து அதிகம். பெண்களை வந்து தெய்வமாக கும்பிடணும் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் ஒரு பண்பாடுல வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுவும் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட செயல்கள் நடக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டம், கொடூரமான ஒரு தன்மைகள். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து முளையிலே வந்து கிள்ளி எறியணும். ஒன்று. ரெண்டாவது, பெண்கள் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும்போது பெண் பிள்ளைகள் வந்து தனியாக நடமாடுறதுக்கே வந்து கஷ்டமா இருக்கு. பெண் பிள்ளைகள் பார்த்தவங்களுடைய பெற்றோர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயிற்று நெருப்பு கட்டிட்ட வந்து அலைய முடியும், இருக்க முடியும். ஐயோ நம்ம பொண்ணு வந்து வெளியில போகுது, நல்ல விதமாக வந்து திரும்பவும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு ஆண்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு மிருகத்தனமான ஒரு செயலில் வந்து ஈடுபடுறது. ஆணுன்னா என்ன, இவனுக்கு வந்து பத்தி அவனுடைய பலம் இருக்குன்னு நடத்தமா? இதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டாமா? அதாவது நம்ம எல்லாருமே சொல்லிக்கிறோம் 25ல இருக்கும், டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு. ஆனால் அந்த பெண் சுதந்திரம்ன்றது இப்போ வரைக்கும் முழுமையாக கிடைக்கல அப்படின்னு தான் இருக்கு சார். இதெல்லாம் பார்க்கும்போது இல்லை, பெண் சுதந்திரம் வந்து இருக்குமா? பெண் சுதந்திரம் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. வீட்டில் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த சமூகத்தில் சில சமூக விரோதிகளால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் இந்த மாதிரி செய்கிறதா வந்து பார்த்தீங்க மிகப்பெரிய ஒரு குற்றம். இது பெண்களுக்கு வந்து எதிரான குற்றங்கள் வந்து செஞ்சாங்க அப்படின்னா ஏன் அவங்க மேலே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து தாக்கப்படுறாங்க? பெண்கள் வந்து வலிமையான ஆட்கள் இல்லையா? பெண்களுக்கு வந்து இப்போ யார் வந்து சப்போர்ட் பண்ணணும்? பெண்களுக்கு ஒரு ஆண்மகன் தான் வந்து சமுதாயத்தில் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஆண்மகன் வந்து பாதுகாப்பு கொடுக்காம பெண்களுக்கு வந்து எதிராக வந்து குற்றங்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது இப்போ பாருங்க, காவல்துறையை வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த ஆண் நண்பரும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ வந்து பாருங்க, உங்களுடைய பலம் எங்கே போய்விட்டது? தவறான ஒரு பலம், அசுரத்தனமான பலம் உங்களுடையது இல்லையா? ஒரு அசுரனுக்கு உண்டான பலம் தானே உங்களுடைய மது போதைன்றது. மது போதைகள் காம வெறின்றது அசுரத்தனத்துக்கு உண்டான சமம் தானே. அசுரத்தனத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டம் தன்னுடைய கடமைகளை வந்து செஞ்சுட்டு வருது. யாருமே வந்து தான் பெரிய ஒரு ஆளு இல்லை, தன்னை வந்து யாருமே ஒன்று கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தவறுகள் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தண்டனைகள் தான் வந்து அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். பாவம், அதில் வந்து அப்பாவி
மனிதர்கள் தான் வந்து பாதிக்கப்படுறாங்க. சட்டம் வந்து அதுக்கப்புறம் தன்னுடைய கடமைகளை வந்து செய்யுது. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து கடுமையான தண்டனைகள் வந்து இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி குற்றங்கள் வந்து நடக்காது. இனிமே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல வந்து ஈடுபடணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்ல அந்த யோசனையும் வரக்கூடாது, அந்த யோசனையும் வரக்கூடாது, எண்ணமும் வரக்கூடாது. அந்த அளவுக்கு தண்டனை வந்து கடுமையாக. பெண்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்டனை ஒரு பக்கம், மனிதர்களுடைய இந்த மாதிரி ஒரு சில காம வெறிங்க இல்ல குற்றம் செய்யக்கூடிய எண்ணம் இருந்தா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மனசுல எண்ணத்திலேயே வந்து புதைச்சிருங்க. பெண்கள் கிட்ட சொல்லி வளர்க்குறாங்க இல்லையா, நீங்க ஆண்கள் கிட்ட இப்படிதான் பேசணும், அப்படிதான் நடக்கணும்னு. அந்த மாதிரி ஆண்கள் கிட்டயே நம்ம பெற்றோர்கள் வந்து சொல்லி வளர்த்தாலே இந்த மாதிரியான பல குற்றங்களை வந்து நம்ம தடுக்கலாம். இல்லைம்மா, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி சொல்லிதான் வளர்க்குறாங்க. ஆனா இந்த மாதிரி குற்றங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குடிச்சிட்டு வந்து அப்பா அம்மாவே வந்து போய் அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. அப்பா அம்மா வந்து பயந்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பையனுக்கு வந்து அறிவுரை சொல்றதுக்கு வந்து பயப்படுறாங்க. இப்போ ரெண்டாவது இந்த மாதிரி ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சமூகம் என்ன செஞ்சிடும், நம்ம தான் பெரிய ஆள், நம்ம தான் பெரிய ரவுடி அப்படின்னு நினைச்சிட்டுலாம் பண்ணக்கூடிய செயல்கள் தான் இது. அப்ப இதுக்கு ஒரு மையப்புள்ளியா அந்த குடிபோதை தான் இருக்குது எல்லா பிரச்சனைகளுக்குமே. இல்ல, போதை ஒரு பக்கம் மெயினான ஒரு ரீசன்மா. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடூரத்தனமான ஒரு புத்தி, எண்ணங்கள் இந்த மாதிரி எண்ணங்களை வந்து பாத்தீங்கன்னா அடியோட ஒழிச்சாலே வந்து பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காணப்படும். அதாவது பெண்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இச்சையை தீர்க்கக்கூடிய ஒரு பொருளா வந்து நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எண்ணம் இருக்கிற ஆட்கள் வந்து அடியோடு வந்து அந்த மாதிரி எண்ணத்தை வந்து அகற்றப்பட வேண்டும். அப்படி எல்லாம் பண்ணாதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுய கட்டுப்பாடுன்றது இருக்கணும் ஆண்களுக்கு. ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா தெய்வமாக மதிக்க வேண்டிய ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு பார்க்கணுமே தவிர ஒரு காம இச்சையை தீர்த்துக்கிட்ட ஒரு பொருளை வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அது தப்பு, அதுக்குண்டான தண்டனை வந்து இருக்கும் அப்படின்றத வந்து நினைச்சாங்கன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் வந்து பார்த்துக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இந்த வழக்கு எந்த மாதிரி போகுது அப்படின்னு. நன்றி.